அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்டு பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு இனி எல்லாத்துக்கும் வரி தான் கட்டி ஆகணும். இந்த நேரத்தில் பங்குச்சந்தை ஏற்றமாக இருக்குது. அதுவும் மும்பை குறியீடு 80,000 புள்ளி கடந்த நிலையில் இருக்குது. நகரங்களில் இப்போ தற்போது 3 பேர் ஒருத்தர் பங்குச்சந்தை முதலீடு செய்கிறாங்க. நாட்டு மக்கள் தொகையில் 20% பேர் நேரடியாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறாங்க. அதனாலே எல்லோரும் லாபமாக பெற்று வராங்க. இந்த பட்ஜெட் பங்குச்சந்தை வருமானத்து மீதான வரி விகிதத்தை அரசு உயர்த்தியதுக்கு இதுவே காரணமாக அமையலாம். மூலதன ஆதாய வரி என்பது பங்குச்சந்தையிலிருந்து வரும் வருமானத்திற்கு விதிக்கப்படுகிறது. இந்த மூலதன ஆதாய வரி 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. குறுகிய கால மூலதன ஆதாய வரி, நீண்ட கால மூலதன ஆதாய வரி. ஒரு பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து ஒரு வருடத்துக்குள்ள லாபத்தை திரும்ப பெற்றால் அது குறுகிய கால மூலதன ஆதாய வரி என்று அழைக்கப்படுகிறது. அதுவே ஒரு முதலீட்டை ஒரு வருடத்துக்கு பராமரித்து அதுக்கு மேலே வச்சுருந்தா அது நீண்ட கால ஆதாயம் வரி என்று பொருந்தும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி அறிவித்தது குறுகிய கால மற்றும் நீண்ட கால மூலதன ஆதாய வரி விகிதங்களை மாற்றி மூலதன ஆதாய வரி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. நீண்ட கால மூலதன ஆதாயங்களுக்கு முன்பு 10% வரி விதிக்கப்பட்டது. ஆனால் இப்போ 12.5% உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல் இதுவரை குறுகிய கால மூலதன ஆதாயங்களுக்கு 12% வரி விதிக்கப்பட்டது. தற்போது அது 20% உயர்த்தப்பட்டிருக்கு. உயர்த்தப்பட்ட மூலதன ஆதாய விலக்கு தொகை 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சமாக நீண்ட கால மூலதன ஆதாய வரியாக இருக்குது. முன்னாடி 1 லட்சம் இப்போ 1.5 லட்சமாக இருக்குது. அப்புறம் எல்டிசிஇ விகிதம் 10லேருந்து இப்போ 12% அறிவிச்சிருக்காங்க. தங்கம் பட்டியலிடப்படாத சொத்துக்கள் மீதான விகிதம் 20%. சொத்து தங்கம் பட்டியலிடாத சொத்துக்கள் மீதான குறியீடு பலன் இல்லை. பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் கடனீட்டு பத்திரங்கள் மீதான விகிதம் 20%லிருந்து 12% குறிக்கப்பட்டிருக்கு. மூலதன ஆதாய வரி விதிப்பு 23ஆம் தேதி முதல் பொருந்தும். ஜூலை, அதாவது இன்று பொருந்தும். நன்றி.